நிவினை போய் விஜய் பார்க்குறாரு. பார்த்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. காவேரியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோன்னே நிவின் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணீங்க நீங்கள் காவேரி என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. இல்லை நான் எதுவுமே பண்ணலை, நாங்கள் சண்டை போட்டு பேசணும், அதனால் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ஒரு பயங்கரமாக கோவம் வருது. காவேரி எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா, நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க, காவேரிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. சரி இப்போ நான் போய் தேடணும், எங்கே போய் தேடுறதுன்னு எனக்கு தெரியல, யாராவது ஃப்ரெண்ட் ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இங்கே சென்னையில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க அட்ரஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் தராரு. போயிட்டு பார்க்குறாரு. பார்த்தோன்னே அங்கே கேட்குறாரு, இங்கே வந்து காவேரி வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையே, காவேரி இங்கே வரவே இல்லையே, இங்கே யாருமே அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொடைக்கானலில் தான் இருக்காங்க, நீங்கள் கொடைக்கானலில் போயிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அங்கேருந்து விஜய் கொடைக்கானல் போகிறாரு. நிவின் ஃபோன் பண்ணி கேட்குறாரு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. இல்லை நான் கொடைக்கானல் போகிறேன், அங்கே தான் வந்து காவேரி இருக்காங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போயிட்டே இருக்காரு. பின்னாடி நிவினும் போகிறாரு. நாமளும் போயிட்டு பின்னாடியே தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கொடைக்கானல் போகிறாங்க. போயிட்டு எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி பார்க்குறாரு, எங்கேயுமே இல்லை. இங்கே காவேரி வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னப்பா சொல்கிற, காவேரியா, அவங்க இங்கே வரவே இல்லையே, உன் கூட வந்துட்டு திருவிழாக்கு வந்ததோடு சரி, அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கவே இல்லையே காவேரியை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி விஜய் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அப்போ காவேரி கொடைக்கானலுக்கும் வரலையா, எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. ஏன் காவேரி இப்படி பண்ண, நான் ஏதோ கோவத்தில் திட்டினேன், இப்போ என்னை இப்படி தேட விட்டுட்டு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த பசுபதி உன்னை கடத்தி கடைசியில் நான் சண்டை போட்டு உன்னை காப்பாற்றினேன், இப்போ மறுபடியும் நீ காணாத போயிட்ட, நான் என்ன தான் பண்ணுறது, எங்கே இருக்க காவேரி, எப்படியாவது வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக டென்ஷனாக தேடுறாரு. எல்லா இடத்துலையுமே விசாரிக்கிறாரு, இங்கே காவேரி வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையே, காவேரிலாம் இங்கே வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்களே, அப்போ என்ன தான் பண்ணுறதுனே தெரியலையே, அப்போ காவேரி எங்கே தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. நிவினும் வராரு, பின்னாடியே வராரு. கண்டிப்பாக நம்ம போயிட்டு கொடைக்கானலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வராரு. விஜய் பயங்கர டென்ஷனாக இருக்கார், என்ன பண்ணுறது.